8.3%. ஒரு நிமிஷம், இது ஏதோ சாதாரண நம்பர்னு நினைச்சிடாதீங்க. ஏப்ரல் 2026க்கான இந்தியாவின் மொத்த விலை பணவீக்க விகிதம், அதாவது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இதுதான். சரி, இது ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம்? சிம்பிளா சொல்றேன். ஃபேக்டரியில உற்பத்தியாகிற பொருட்களோட விலை இன்னைக்கு 8.3% ஏறுதுன்னா, நாளைக்கு நம்ம கடையில வாங்குற பொருட்களோட விலையும் கண்டிப்பா ஏறும்னு அர்த்தம். உலகளவுல நடக்கிற விலைவாசி உயர்வு நம்ம பொருளாதாரத்தை எப்படி அழுத்துது அப்படிங்கறதோட நேரடி சாட்சி தான் இந்த நம்பர். இப்போ இன்னொரு முக்கியமான டேட்டாவை பார்ப்போம். 90%. இது நம்ம இந்தியாவோட முறைசாரா தொழிலாளர்கள், அதாவது இன்ஃபார்மல் செக்டார்ல வேலை செய்யறவங்களோட சதவீதம். ஒரு பக்கம் பெரிய பெரிய பொருளாதார எண்களை பத்தி பேசினாலும் கிரவுண்ட் ரியாலிட்டி இதுதான். எந்த சமூக பாதுகாப்பும் இல்லாம தினக்கூலிய மட்டுமே நம்பி இருக்க இந்த 90% மக்கள் பணவீக்கத்தால ரொம்பவே கடுமையா பாதிக்கப்படுறாங்க. அந்த மேக்ரோ டேட்டாக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க நம்ம சமுதாயத்தோட மிகப்பெரிய கட்டமைப்பு சவால் இதுதான். இன்றைய இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தி ஜக்லிங் ஆக்ட். ஆமாங்க, இது ஒரு சிக்கலான வித்தை தான். ஒரு பக்கம் உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சிகளை சமாளிக்கிறது, இன்னொரு பக்கம் நாட்டோட நீண்டகால மனிதவள மற்றும் வேலைவாய்ப்பு சீர்திருத்தங்களை மேற்கொள்றதுன்னு இந்தியா எப்படி ஒரு இக்கட்டான சூழலை கையாண்டு வருது அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம அன்றாட செய்திகள்ல பார்க்குற விஷயங்கள் நம்ம எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்குதுன்னு ஆழமா புரிஞ்சுக்குவோம். வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு நம்ம அலசல்ல நம்ம கவர் பண்ண போற விஷயங்கள் இதோ. முதல்ல தி மேக்ரோ ஸ்குவீஸ், அதாவது தற்போதைய பொருளாதார அழுத்தம். ரெண்டாவது ஸ்டாப்பிங் கேபிட்டல் ஃப்ளைட். மூணாவது தி இன்ஃபார்மல் ஜாப் ட்ராப். நாலாவது ரீஃபார்மிங் மெடிக்கல் எஜுகேஷன். கடைசியா பேலன்சிங் தி ஃபியூச்சர். இதான் இன்னைக்கு நம்ம அஜெண்டா. சரி, முதல் பகுதிக்கு வருவோம். செக்ஷன் 1, தி மேக்ரோ ஸ்குவீஸ். மே 2026ல உலகெங்கும் தலைப்புச் செய்திகள்ல அடிபடுற நாம உடனடியா கவனிக்க வேண்டிய பொருளாதார தடைகளை இதுதான் விளக்குது. ஏப்ரல் 2026ல பொது பணவீக்கம் 8.3%, உணவு மற்றும் அடிப்படை பொருட்கள் 9.17% இருக்கு. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? எரிபொருள் மற்றும் மின்சார பணவீக்கம் மட்டும் 24.71% விண்ணை முற்ற அளவுக்கு உயர்ந்திருக்கு. இது ஏன் நடக்குது? இப்போ உலக அளவுல நடந்துகிட்டு இருக்கிற மேற்கு ஆசிய போர் பதற்றங்களும் கச்சா எண்ணெய் விநியோக தடைகளும் தான் இதுக்கு நேரடி காரணம். அதாவது எங்கேயோ நடக்கிற போர் நம்ம ஊர் பெட்ரோல் பங்க்ல எதிரொலிக்குது பாத்தீங்களா? அதுவா இது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. கச்சா எண்ணெய் விலை போன வருஷத்தை விட 88.06% அதிகரிச்சிருக்கு. இததான் பொருளாதார நிபுணர்கள் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன், அதாவது இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம்னு சொல்றாங்க. இந்தியா தன்னோட கச்சா எண்ணெய் தேவைக்கு அதிகமா இறக்குமதியை தான் நம்பி இருக்கு. அதனால உலகச் சந்தையில விலை ஏறும்போது நாம் அந்த விலைவாசி ஏற்றத்தையும் சேர்த்தே இறக்குமதி செய்றோம். லாரில பெட்ரோல் போட்டு சரக்குகளை கொண்டு போற செலவு அதிகமானா அது நேரடியா நாம வாங்குற எல்லா பொருட்களோட விலையிலும் ஏத்தி விட்டுடும் இல்லையா? அதான் இப்போ நடக்குது. செக்ஷன் 2, ஸ்டாப்பிங் கேபிட்டல் ஃப்ளைட். இந்த தொடர் விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த அரசு என்னென்ன பண்றாங்க, வெளிநாட்டு மூலதனம் நம்ம நாட்டை விட்டு வெளியேறதை எப்படி தடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம அந்நிய செலாவணி பிரிவுல இப்போ இருக்கிற மிகப்பெரிய அழுத்தங்களை நாம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். வெறும் 2 மாசத்துல $38 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பு கரைஞ்சு போயிருக்கு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு முன்னப்பவும் இல்லாத அளவுக்கு 95.96 சரிஞ்சிருக்கு. 2026ல மட்டும் இதுவரைக்கும் $22.5 பில்லியன் வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவை விட்டு வெளியேறியிருக்கு. இந்த ரூபாய் வீழ்ச்சியை தடுக்கிறதுக்காக ரிசர்வ் வங்கி $399 பில்லியன் விற்று ஒரு ரெக்கார்டே பண்ணியிருக்காங்க. இது ஏன் முக்கியம்னா, நம்ம கிட்ட டாலர் இருப்பு குறைஞ்சா நம்ம முன்னாடி பார்த்த அந்த விலை அதிகமான கச்சா எண்ணெயை வாங்க முடியாது. அது திரும்பவும் பணவீக்கத்தை அதிகமாக்கும். இது ஒரு மோசமான சுழற்சி. இந்த நெருக்கடியை தடுக்க கவர்மெண்ட் ஒரு முக்கியமான முடிவை யோசிச்சுட்டு வராங்க. அதாவது அரசு பத்திரங்கள் மேல வெளிநாடு முதலீட்டாளர்களுக்கான வித்ஹோல்டிங் வரிய 20%லிருந்து 5% குறைக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, முதலீடுகள் எப்பவுமே அதிக லாபமும் பாதுகாப்பும் இருக்கிற இடத்தை தேடிதான் போகும். அமெரிக்காவில் இப்போ வட்டி விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கிறதால வெளிநாடு முதலீட்டாளர்கள் அங்கே முதலீடு செய்ய விரும்புறாங்க. அவங்கள இந்தியாவில் தக்க வைக்க கொடுக்கப்படுற ஒரு கவர்ச்சிகரமான ஆஃபர் தான் இந்த வரி குறைப்பு. இதனால டாலர் வரத்து அதிகரிக்கும், ரூபாய் மதிப்பும் உயரும். ஆனா அமெரிக்காவோட அதிக வட்டிக்கு முன்னாடி இந்த ஆஃபர் ஈடுபடலைனா நம்ம பொருளாதாரம் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி உலகத்துக்கு காட்டி கொடுத்துடும் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க்கும் இதுல இருக்கு. ஒரு பக்கம் பொருளாதார கொள்கைகள் இருந்தாலும் தற்போதைய நெருக்கடியை சமாளிக்க வேற சில உடனடி நடவடிக்கைகளையும் எடுக்கிறாங்க. ஸ்டெப் 1, அந்நிய செலவணியை காக்க தங்கம் மற்றும் விலைமதிப்பற்ற உலோகங்கள் மீதான இறக்குமதி வரி உயர்த்தப்பட்டிருக்கு. ஸ்டெப் 2, ஆடம்பர பயணங்களை தவிர்க்கவும் கார் பூலிங் செய்யவும் பிரதமர் கோரிக்கை விடுத்திருக்கார். ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்துடுச்சுங்கிறத இது உணர்த்துது. ஸ்டெப் 3, தவிர்க்க முடியாத அளவிலான பெட்ரோல் டீசல் விலை உயர்வு.
இது எல்லாமே நம்ம பொருளாதாரத்தை மீட்டெடுக்க நடக்கிற அவசர முயற்சிகள். இப்போ கொஞ்சம் இந்த மேக்ரோ நம்பர்ஸ்லேருந்து வெளியே வந்து நம்ம அன்றாட கலை யதார்த்தத்தை பார்ப்போம். செக்ஷன் 3 தி இன்ஃபார்மல் ஜாப் ட்ராப், அதாவது முறைசாரா வேலைவாய்ப்பு பொறி. கட்டிட தொழிலாளர்கள், தெருவோர வியாபாரிகள், தினக்கூலிகள், நம்ம நாட்டை உருவாக்குற இவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொழிலாளர் சந்தை விரிவடைகிறது நல்ல விஷயம்தான். ஆனா நம்ம நாட்டோட 90% தொழிலாளர்கள் இன்னமும் இப்படிப்பட்ட முறைசாரா சுயதொழில் அல்லது எந்த பாதுகாப்பும் இல்லாத வேலைகள்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மாதாந்திர சம்பளம், மருத்துவ காப்பீடு, பிஎஃப் மாதிரி எந்த அடிப்படை பாதுகாப்பும் இல்லாம நிரந்தரமற்ற வேலைகள்ல இவங்க இருக்கிறது இந்தியாவோட பொருளாதார அடித்தளத்தையே ஆட்டங்காண செய்யற ஒரு பெரிய ஆபத்துன்னு தான் சொல்லணும். 2025க்கான PLFS, அதாவது குறிப்பிட்ட கால தொழிலாளர் படை கணக்கெடுப்பு டேட்டாவை பார்த்தா இந்த ஆபத்தோட சீரியஸ்னஸ் நமக்கு நல்லா புரியும். பஞ்சாப்ல 82%, உத்தரப்பிரதேசம் அப்புறம் பீகார்ல 81% தொழிலாளர்கள் இந்த முறைசாரா துறையில தான் இருக்காங்க. பெரிய பெரிய ஃபேக்டரிகளோ நிறுவனங்களோ இந்த மாநிலங்கள்ல போதுமான அளவுக்கு வளராதது தான் இதுக்கு முக்கிய காரணம். கார்மெண்ட்ஸ், ஃபர்னிச்சர் மாதிரி அதிக ஆட்கள் தேவைப்படுற துறைகள் இன்னமும் சின்ன சின்ன பிரிவுகளா ஒரு முறையான அமைப்பு இல்லாம செயல்படுறது ரொம்பவே கவலை அளிக்கிற விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? தொழிலாளர் சட்டங்களை மாத்துறதுனால மட்டுமே வேலைவாய்ப்புகள் உருவாகிடாது. வெறும் சட்டங்கள் நமக்கு வேலை தராதுங்க, திறன்கள் தான் வேலை தரும். இங்க ரொம்ப அவசரமா தேவைப்படுற ஒரு விஷயம் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஒரு தினக்கூலிய நவீன மிஷின்களை ஆபரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்டு லேபரா மாத்துறது தான் உண்மையான சவால். அவங்களுக்கு முறையான ட்ரைனிங் கொடுத்து அதிக உற்பத்தி திறன் கொண்ட பாதுகாப்பான வேலைகளுக்கு மாத்துறது தான் நம்ம நாட்டோட உண்மையான வளர்ச்சியா இருக்க முடியும். இப்படி ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி தரமான மனித வளத்தை உருவாக்குறதுக்கான லாங் டைம் தீர்வு என்ன தெரியுமா? நம்ம கல்வி முறையில கொண்டு வர வேண்டிய அடிப்படையான சீர்திருத்தங்கள் தான். அதுலயும் குறிப்பா மக்களோட உயிரோட சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறையில. அதான் செக்ஷன் 4, ரீஃபார்மிங் மெடிக்கல் எஜுகேஷன். கடந்த 10 ஆண்டுகள்ல மெடிக்கல் ஃபீல்டுல நாம ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்திருக்கோம். 2014ல இந்தியா முழுக்க வெறும் 387 மெடிக்கல் காலேஜுகள் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 660க்கும் மேற்பட்ட காலேஜுகள் இருக்கு. MBBS மற்றும் PG சீட்டுகள் 100%க்கும் மேல அதிகரிச்சிருக்கு. ஒரு டாக்டருக்கும் நோயாளிக்கும் இடையான இடைவெளியை குறைக்க இது ரொம்பவே உதவும். ஆனா இங்க நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? அதிக எண்ணிக்கையில டாக்டர்களை உருவாக்குறோங்கிற பேர்ல மருத்துவ கல்வியோட தரத்தையும் சிகிச்சையோட நேர்த்தையும் நாம எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோமா? மருத்துவ கல்வியோட தரத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பல புதிய நடைமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு NEXT, நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட். இது இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொதுவான ஒரு லைசன்சிங் எக்ஸாம். நீங்க எந்த காலேஜ்ல படிச்சாலும் சரி, ஒரு நேஷனல் ஸ்டாண்டர்டை ரீச் பண்ணா மட்டும்தான் டாக்டரா முடியும்னு இது உறுதி செய்யுது. அடுத்தது CBME, அதாவது திறன் அடிப்படையிலான கல்வி. ஒரு ஸ்டூடெண்ட் புக்கை அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுறதை விட ஒரு நோயாளிக்கு சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுதான்னு செக் பண்ற சிஸ்டம் இது. இது கூடவே AI மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் இப்போ டீச்சிங்ல சேர்ந்திருக்கு. இந்த நோயாளிகளை மையமாக கொண்ட புதிய அணுகுமுறைய எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். முன்னாடியெல்லாம் அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரின்னு எல்லாத்தையும் 3 வருஷங்கள்ல தனித்தனியா படிப்பாங்க. ஆனா இப்போ ஒரு மாணவர் இதயத்தை பத்தி படிக்கிறாருன்னா அதோட அமைப்பு, அது எப்படி வேலை செய்யுது, அதுல என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஒருங்கிணைச்சு படிக்கிறாங்க. நாளைக்கு ஒரு உண்மையான நோயாளிக்கு வைத்தியம் பார்க்கும்போது எந்த முறை பயன்படுமோ அதே முறையில சொல்லிக் கொடுக்கிறது தான் மாணவர்களை வெறும் புக்வாம்ஸா இல்லாம ஒரு உண்மையான ஸ்கில்ஃபுல் டாக்டரா மாத்தும். செக்ஷன் 5, பேலன்சிங் அ ஃபியூச்சர். நாம இதுவரைக்கும் பார்த்த மேக்ரோ நம்பர்ஸ், வேலைவாய்ப்பு பிரச்சனைகள், கல்வி சீர்திருத்தங்கள், இது எல்லாத்தையும் இப்போ ஒன்னா இணைச்சு பார்ப்போம். இந்தியா இப்போ ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆயிருக்கிற 3 பெரிய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. 1, மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. 2வது, வேலைவாய்ப்பை முறைப்படுத்துறது. 3வது, மனித வளத்தோட தரத்தை உயர்த்துறது. இந்த 3ஐயும் சரியா பேலன்ஸ் பண்றது தான் நாம முதல்ல பார்த்த அந்த ஜக்லிங் ஆக்ட். இன்னைக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளை சமாளிக்கலனா நாளைக்கு மெடிக்கல் காலேஜ் கட்டவோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணவோ நம்மகிட்ட நிதி இருக்காது. அதே சமயம் இன்னைக்கு நாம தரமான கல்வியையும் ஸ்கில்லையும் கொடுக்க தவறிட்டா நாளைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த நம்மகிட்ட தகுதியான ஆட்கள் இருக்க மாட்டாங்க.